ஜூம் பண்ணுறா சிவா. ஒருடா கீழே லெஃப்ட் பராசுக்கு அது அப்படியே நிப்பாட்டு. ஏய் முட்டிகிற போகிறா. ஏய் பூனை எப்படியாடா ஓடும்? மூஞ்சில் அடிக்கல. மயிலன் 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 அப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்லு. குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ப்ளசண்ட்டான சண்டே. வார விடுமுறைனாலே நாங்கள் வந்து எங்கேயாவது ட்ரிப்பு போகிறது தான் வழக்கம். ஆக்சுவலாக வந்து நாங்கள் இப்போ மாங்குளம் போகிறோம். மாங்குளம் வந்து எந்த வழியாக போகிறோம் அப்படின்னா உடுமலைப்பேட்டை மூணாறு அங்கேருந்து மாங்குளம் போகிறோம். டைம் பார்த்திங்கன்னா வந்து இப்போவே வந்து 10 மணி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் காலையிலே போக வேண்டியது மணி 10 ஆயிடுச்சு. பரவாயில்ல கிளம்புவோம். ஏன்னா நாங்கள் வந்து ரிட்டன் வந்து ஒன் டே ட்ரிப்பாக தான் போகிறோம். மிட் நைட்டில் வந்து ரிட்டன் வரலாம் அப்படிங்கிறது தான் பிளானு. மூணார் டு உடுமலைப்பேட்டை அந்த ரோடு வந்து கொஞ்சம் ஃபாரஸ்ட்டுங்கிறதுனால மிட் நைட்டில் வந்து ஏதாவது அனிமல்ஸ் வந்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக வந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் இப்போ ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணி கிளம்பி போயிட்டுருக்கோம். என்னென்னா இந்த நம்ம கூட வால்பாறை அதிரப்பள்ளி வந்து ட்ரிப்பு ஜாயின் பண்ண என்னோடய ஃப்ரெண்டு சிவாவும் இந்த ட்ரிப்பில் ஜாயின் பண்ணுறாங்க. இப்போவே பார்த்திங்கன்னா வந்து மணி 11 மணி ஆயிடுச்சு ஆல்ரெடி. நாங்கள் போகிறதுக்கே சாயந்தரம் 3-4 மணி ஆயிரும்னு நினைக்கிறேன். முடிஞ்சால் இன்றைக்கி உடனே ரிட்டர்ன் ஆகும், அப்படி இல்லைனா அங்கேயே ஸ்டே பண்ணுற மாதிரி தான் இருக்கும் இன்றைக்கி. ஹார்ன் அடிக்குது. எவ்வளோ நேரம் மெதுவாக வந்துட்டு ஸ்டெப்னியா டயர் பஸ்ட் ஆயிடுச்சா? எல்லா வீடுமே பிரச்சனையாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ 12 மணி ஆகுது. நாங்கள் பழனியிலேருந்து கிளம்பி 1 மணி நேரம் ஆச்சு. இவங்க கூட போனோம்னா விளாகே எடுக்க முடியாது. காமி சூப்பர். நம்ம இப்போ செக் போஸ்ட்டுக்கு பக்கத்தில் வந்துட்டோம். ஃபுல்லாக டிராஃபிக் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்கள் வண்டி நின்று போகுது. என்ன ரீசன்னா இன்றைக்கி சண்டே, அதனால் வீக்கெண்டுங்கிறதுனால அப்போ என்ட்ரி கிடையாதுங்க. இப்போல்லாம் எல்லாருமே ஃபாஸ்டாக் வந்து மாட்டிட்டாங்க, அதனால் பிரச்சனை கிடையாது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து நம்ம இப்போ வந்து செக் போஸ்ட்டில் இருக்கோம். செக் போஸ்ட்டில் வந்து ஃபாஸ்டாக் புதுசாக இது பண்ணியிருக்காங்க. ஆனால் அந்த ஃபாஸ்டாக் வந்து ஸ்கேன் ஆக மாட்டேங்குது. ஒரு வேளை நெட்வொர்க் இஷ்யூவாக என்னன்னு தெரியல. அதனால் வந்து இப்போ கேஷ் வந்து வாங்க மாட்டுறாங்க. ஒன்று கிரெடிட் கார்டு, அப்படி கார்டு இல்லைன்னா வந்து யூபிஐ ஐடி வச்சு பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறாங்க. பாப்பாவோட நீ கூட இது பாருங்க, ஒரு பஸ் வந்துச்சுன்னா நம்ம எங்கே கீழே எப்படி இறங்கி போகணும். இதுதான் மூணார் ரோடு லட்சணம். உண்மையிலே ரொம்ப கொடூரமாக ரோடு போட்டிருக்காங்கடாடி. செடான்லாம் வந்துச்சுன்னா பாவடா மாட்டினாயடா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்திங்கன்னா வந்து இப்போ நம்ம ஒரு 5 கிலோமீட்டர் வந்திருப்போம். வந்தோடனே பார்த்திங்கன்னா இந்த அமராவதி ஆரோட ஒரு ரிசர்வாயர் இருக்குது பாருங்கள் பின்னாடி. இங்கே எல்லாருமே வந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. என்னென்னு பார்த்திங்கன்னா வந்து ஒரு பெரிய முதலை இங்கே போயிடுச்சு. நாங்கள் வரதுக்குள்ளே போயிடுச்சு சொன்னாங்க, பெரிய முதலைப்பா அப்படின்னாங்க. ஸோ அமராவதி ஆற்றுல வந்து யாரும் இறங்கி குளிக்க வேண்டாம். ஏன்னா அதில் வந்து இங்கே வந்து முதலை இருக்குது, முதலை ஸ்பாட் பண்ணியிருக்காங்க. நான் பார்த்துருந்தா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் எடுத்து அனுப்பியிருப்பேன். முதலையை காமிக்கிறேன் பாருங்கள். அந்த ரிசர்வாயர் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குங்க, ஆனால் வந்து ஆபத்தானது. இல்லை அது வண்டி ஓட்டிகிட்டு வர்றதுக்காக அப்படி சொல்கிறேன். அந்த கீழே இறங்குறதுக்கு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய வண்டி வச்சுருக்கோன்னு திமுரில் போயிட்டு இருக்கோம். வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு பேர் தான் அதப்புங்கிறது. காலைல வேறு நாங்கள் சாப்பிட்டோம். நியூ டிரைவர்ஸ் ப்ளீஸ் டோன்ட் கம் மூணார் வித் லோ. தமிழ்லேயே சொல்கிறா பேரன்றா சொல்லு. லோ லோ போன ஏய் வண்டி ஓட்ட விட்றா. பழத்தாக்கு போயிருக்கடா. பழத்தாக்குல எப்படினாலும் யானை இருக்குண்டாடி. கண்டிப்பாக இருக்கும். எடுக்க விட மாட்டாங்க. மேலே இருந்து எடுப்போண்டா வாடா. சின்னார் வந்துட்டோம் பாருங்கள். சின்னார் கட்டளமாரியம்மன் கோயிலுக்கு வந்திருக்க பக்தர்களை பாருங்கள். முதற்கோட நல்லா டெவலப் ஆயிடுச்சு. கால் எடுமா. இவங்க பஜ்ஜி போண்டா எல்லாமே இருக்குது. பட் எல்லாமே பெருசாகவும் இருக்குது. பகலில் ஒரு பன்றி கூட மாட்ட மாட்டேங்குது. வசனகுடி வேற மாதிரி அடி வேற. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் போகிற வழியில் நின்றுக்கிட்டு இருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா பால் மாதிரி ஒரு ஆறு, அது ஆறு இல்லை ஃபால்ஸு, பயங்கரமாக தண்ணி போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ். வேற மாதிரி அடி.
சிவா ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் தூவானம் வாட்டர் ஃபால்ஸு. ஃபாரஸ்ட்லேருந்தே இங்கே வந்து ட்ரெக்கிங் கூட்டிகிட்டு போகிறாங்க. ஸோ நீங்கள் வந்தீங்கன்னா அதை ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ மணி வந்து 2 மணி ஆயிடுச்சு. நாங்கள் இன்னும் மூணாரே போகலை, போயிட்டுருக்கோம். இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர் இருக்குது மூணாருக்கு. அதுக்குள்ளே சாப்பாடு நாங்கள் வந்து ஆல்ரெடி எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஏன்னா ஃபாரஸ்ட்டில் வந்து ட்ராவல் பண்ணுறதுனால கண்டிப்பாக சாப்பாடு இருக்காது அப்படிங்கிறனால நாங்கள் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வியூ பாயிண்டில் உட்காந்து சாப்பிட போகிறோங்க. ஏய் வைசாலி, மண்டை கவி கொண்டு போயிரு. நீ என்ன நீ மண்டையை வெளியே விட்டுக்கிட்டு இருக்க? வந்து நாங்கள் இப்போ மூணார் போயிட்டுருக்கோம். போகிற வழியில் ஒரு ஆறு மாதிரி ஒரு இதை பார்த்தோம். அந்த சத்தம் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ அந்த ஆறை பார்க்கலான்னு போனோம் அப்படின்னா, அங்கே பக்கத்தில் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மரப்பாலம் மாதிரி இருக்குது. அதை காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிரிட்ஜு வழியாக தான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும். இந்த பிரிட்ஜு வந்து வண்டி கார் போகுமான்னு தெரில, அதனால் நாங்கள் காரை அங்கேயே நிப்பாட்டிட்டு வந்துட்டோம். கார் அங்கே நிற்கிது. இங்கே பாருங்கள், ஃபால்ஸை பாருங்களேன். ரொம்ப அப்படி பிரம்மாண்டமாக இருக்குங்க. அரட்டி விட்டுருங்க ஃபால்ஸ். பாருங்கள். ஆனால் இதில் குளிக்கலாமா என்னன்னு தெரியல. ஏன்னா யாரும் குளிக்கல. அதுவும் தண்ணி இப்போ ரொம்ப ஃபோர்ஸாக வேறு போயிட்டுருக்கு. ஸோ தெரியாத இடத்துல இறங்கக்கூடாது. அதனால் நாங்கள் இப்போ கிளம்புறோம். இறைச்சல் பாரா வாட்டர் ஃபால்ஸ். ஆம்பளை டீ குடிச்சோம்ல, அதுதான். அங்கேயா மீன் சாப்பாடா? சாப்பிடலாமா? இதான் தண்ணியை பார்த்து எப்படி இருக்குன்னு ப்ளூ கலரில். இந்த கடையில் தான் டீ சாப்பிட்றதுக்கு நிப்பாட்டியிருக்கோம். லொக்கேஷன் வந்து வேறு மாதிரி ஒரு லொக்கேஷனு. கரெக்டான இடத்துல ஒரு டீ கடை போட்டிருக்காங்க. இதுதான் அந்த கடை பேர். நான் ஃபேமிலியில் என்ன பண்ணுறாங்கன்னு காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளே எல்லோரும் ஜாலியாக பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. ஹாய் 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 விக்லன். வயசாலியா? நாங்கள் இப்போ மூணாறுலேருந்து ஒரு 4 கிலோமீட்டருக்கு முன்னாடி இருக்கோம். நிப்பாட்டியிருக்கோம். மழை வந்துருச்சு, மழை பெஞ்சிட்டு இருக்கு. இங்கே பாருங்கள், மயிலனோட மம்மிலாம் வைப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். ஃபோட்டோ பின்னாடி பார்த்தீங்கன்னா பெரிய டீ எஸ்டேட்டுங்க. சரியான வியூவில் இருக்குது டீ எஸ்டேட். பாருங்கள், தெரியுதா? அப்படியே மழை வந்து மழை மாதிரி பெய்யுதுங்க. அப்படியே சாரலாக பெய்யுது. அப்படியே பயங்கரமான சாரல் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. குளிருது. ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இப்போ தான் வந்து மூணாரே வந்திருக்கோம். மணி இதுக்கே 5:30 ஆயிடுச்சு. அருமையாக இன்றைக்கி ட்ரிப்பு பயங்கரமாக போயிட்டுருக்கு. இதுக்கு அடுத்து நம்ம எங்கே போய் எப்படி வர போகிறோம்னு தெரியல. மாங்குளமுக்கு வந்து மணி 6:53 தான் போகுங்குது. ஆனால் மூணாறு டவுன் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன ஒரு ஊர் தாங்க மூணாறு. மக்கள் இன்றைக்கி சண்டேங்கிறதுனால ரொம்ப பரபரப்பாக தெரிஞ்சிகிட்டு இருக்காங்க. அதுவும் மழை வேறு பெஞ்சிருக்கு. ஊரே அழகாக இருக்குது. சூடாக வடை சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். சுதா சட்னியோடு கொடுக்குறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ மாங்குளம் வந்துவிட்டோம். இங்கே வந்து நைட்டு வந்து ஒரு ரெஸ்டாரண்ட்டில் வந்து சாப்பிட்றதுக்காக ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ரெஸ்டாரண்ட் இருக்குமா அப்படின்னு தெரில. இங்கே சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து அடுத்து வந்து இப்போ யானைக்குளம் பார்க்க போகிறோம். ஏன்னா மாங்குளம் டூரிஸ்ட் ஸ்பாட் வந்து சாயந்தரம் 4-5 மணியோட க்ளோஸு. நாங்கள் மூணார் வந்ததே வந்து 6 மணி ஆயிடுச்சு. ஸோ நாங்கள் அதுக்காக வரல. நாங்கள் வந்து ஒரு அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி யானை பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் வந்தோம். ஆல்ரெடி ஃபுட்டெல்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு உட்காந்தாச்சு எல்லாருமே. இங்கே வந்து ஃபுட்டு வந்து ஒரு ரீசனபிளான ரேட்டுங்க. ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டு இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அடுத்து யானைக்குளம் போகிறோம். நாங்கள் மாங்குளத்துலேருந்து ஆனைக்குளம் போயிட்டுருக்கோம். டைம் பார்த்திங்கன்னா 7:49. நாங்கள் வர்றதுக்கே லேட் ஆயிடுச்சு. இப்போ என்னென்னா வந்து அங்கே மழை பெய்யறதுனால யானை வந்து இறங்காது அப்படின்னு சொல்லிட்டாங்க. வெயில் காலத்தில் மட்டும்தான் வந்து யானை அங்கே தண்ணி குடிக்க வருமா. சரி, இருந்தாலும் இவ்வளோ தூரம் வந்துட்டோம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு இப்போ போயிட்டுருக்கோம். ஃப்ரெண்ட்ஸ், யானைக்குளம் வந்துட்டோம். யானைக்குளம் வந்து அந்த ரிவர் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக இந்த ஆர்ச்சுக்கு நேராக பின்னாடி தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அங்கே தான் வந்து யானை தண்ணி குடிக்க வரும்னு சொல்லியிருக்காங்க. பண்ணிட்டேனே. இது இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு 8:30 ஆயிடுச்சு. இப்போ மழை பெய்யறதுனால யானை வந்து வராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தண்ணி குடிக்கிறதுக்கு. மேபி ஒரு 10:30க்கு நைட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இதை தாண்டி போகக்கூடாது. இங்கேருந்து தான் பார்க்கணும் யானைக்குளம். இந்த இங்கே வழி இல்லைனா அங்கே அந்த 2 பக்கத்தில் வந்து யானை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.
இங்கே வந்து செக்யூரிட்டி வந்து 24 ஹவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃபாரஸ்ட்லேருந்து செக்யூரிட்டி போட்டிருக்காங்க. நம்ம அவர்கிட்ட கேட்டப்போ அவர் என்ன சொன்னார்னா வந்து மேபி நைட்டு 10:30 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னார். நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் வெயிட் பண்ணுறோம். பார்ப்போம், ஏதாவது யானை வருதான்னு பார்க்கலாம். அப்படி இல்லைனா கிளம்பிடுவோம் நாங்கள். இதை தாண்டி போகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை தாண்டி போனீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து கேஸ் போட்டு அமௌண்ட்டு ஃபைன் வாங்குறாங்க. அதனால் இங்கேருந்தே பாருங்கள். ரிட்டர்ன் போயிட்டுருக்கோம். யானையை பார்க்க முடியல. போகிற வழியில் வந்து சரியான மழை, நல்ல மலையில் மாட்டிக்கிட்டோம். மலையில் தான் போயிட்டுருக்கோம். வைப்பர் ஓடுறதை பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு. போகிற வழியில் ஒரு பலாப்பழம் கிடந்துச்சு. வேறு மாதிரி பழங்க, உண்மையிலே சூப்பராக பழுத்துருக்கு. மம்மி வேறு லெவலில் பழுத்துருக்குடா பழம். திதுக்குதுடா வேறு அடி. இதுக்கு பயங்கர காற்று மழையினால் விழுந்து கிடந்துச்சுங்க. அதை எடுத்து வச்சுருக்கோம். நாளைக்கு போயிட்டு வீட்டில் போய் சாப்பிட்லான்னு பிளான் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் இப்போ திரும்ப ரிட்டன் மூணார் வந்துட்டோம். மூணார் வந்து 800 மீட்டரில் மூணார் இருக்குது. ஸோ இதுதான் மூணாரோட டவுனு. மணி இப்போ 9:50 ஆயிடுச்சு. இன்னும் நாங்கள் மூணார்லேருந்து அடுத்து உடுமலைப்பேட்டை போய் அப்புறம் பழனி போக போகிறோம். மணி வந்து கரெக்டாக 11 மணி ஆகுது. நாங்கள் எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இப்போ நியர் டு மூணாறுலேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பாதியில் இருக்கிற இடத்துல வந்து டீ சாப்பிட்றதுக்காக வந்தோம். அந்த கடையில் டீ இல்லை, ஏன்னா கடையை மூடிட்டாங்க. டிஃபன் கடை என்ன அது டிஃபன் கடை, அதனால் க்ளோஸ் பண்ணிட்டாங்க, டீ இல்லைன்ட்டாங்க. மணி வந்து இப்போ 11 மணி ஆகுது. இன்றைக்கி நாங்கள் யானை பார்க்காம போகிறதா இல்லை, அதனால் காற்று பார்த்துட்டு வருவோம்ல. அந்த போர்டு என்ன ஓட்டுறது? ஒரு பைசன் பார்க்குது. தெரியுதா? தெரியுது, பார்க்குறா. டக்குன்னு சொல்லி இறங்குற மாதிரி இருந்துச்சுண்ணா. தெரியுது. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ பைசனை வந்து ஸ்பாட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக இந்த ட்ரிப்பில் இதுதான் வந்து ஃபஸ்ட்டு அனிமல்ஸ். இதுக்கப்புறம் எல்லாமே இருக்குது. ஓகேவா? இது வேறு மாதிரி பக்கத்துலேயே இருக்குது. கேர் பைசன் மூஞ்சில் ஆக்சுவலாக நம்ம அடிக்கக்கூடாது. மூஞ்சில் அடிக்கலை. சேஃப் டிஸ்டன்ஸ் ரைட். டம்மி பேசுறா, படிக்காம பேசுறீங்களா? நம்மள பார்க்குறது நான் அடிட்டு போகிறேன், பயமாக இருக்கு. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இந்த மாதிரி நைட் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு டார்ச் லைட் வச்சுக்கோங்க. அப்போ தான் ரோடு சைடில் இருக்கிற அனிமல்ஸை வந்து உங்களால் பார்க்க முடியும். ஏன்னா காரோட வெளிச்சம் வந்து கரெக்டாக ரோடு மேலே மட்டும்தாங்க அடிக்கும். சைடில் நிற்கிற அனிமல்ஸ் பார்க்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் வந்து ஒரு டார்ச் லைட் வச்சுக்கோங்க. ஆனால் மிட் நைட்டில் வந்து ரோட்டில் கீழே இறங்காதீங்க. ஏன்னா அது கன்ஃபார்மாக சேஃப் கிடையாது. எந்த ஃபாரஸ்ட்லேயுமே எந்த அனிமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்மளால் கணிக்கவே முடியாது. ஸோ நீங்கள் காருக்குள்ளே இருந்தே டார்ச் அடித்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நாங்கள் டார்ச் அடித்து தான் பார்த்துட்டே வந்தோம். உண்மையிலே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்ப த்ரில்லிங்காகவும் சூப்பராகவும் இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேறு லெவலில் எக்ஸ்பீரியன்ஸ் அது. எடுத்துட்டியா? தெரியல. அது கிளைமேட்டு இதாக இருக்கிற இடத்துல தான் பைசன் இருக்குன்னா மம்மி. நான் சொல்லலை, இங்கே எல்லாமே இனிமேல் தான் வரும். இதோ அங்கே நிற்கிது பாரு, அங்கே நிற்கிது பாரு. அதை ஜூம் பண்ணு. ஓகேவா? அது ஜூம் பண்ணு சிவா. ஜூம் பண்ணுறா சிவா. ஒரு விட கீழே லெஃப்ட் பரஸுக்கு அது அப்படியே நிப்பாட்டு. அவன் போயிடுவான்டா. நம்ம ஏதோ அனிமல் பார்க்குறோம்ட்டு அவன் பயப்படுறான்டா. அங்கேயும் 30 தான் போக சொல்கிறாங்க. முன்னாடி போ. பெருசா இருக்கு. லைட் அடிக்காத கொஞ்சம் பேர். முட்டிகிற போகிறா. வேற ஓரமாக தாண்டா போகிறாங்க. போகிறவங்களாம் நேரம் மரத்தில் தப்பி இருப்பானுங்க. என்னை விட்டா தூக்கிடுவானுங்க அவங்கெல்லாம். நான் சைட்லாம் பார்க்க முடியல. டக்குன்னு பெட்டு திரும்புது. 20 தானே போச்சு நீங்கள்?
ஏய் பைசன் இறங்கிற போகுது. இறங்குனா இறங்குனா அழுத்திடு ஐயா, அண்ணா கண்டிப்பா ஒன்றும் செய்யாது நில்றா வந்துட்டோம் யானை ஸ்பாட்டுக்கு. டேய் என்னடா இது? இல்லை யானை வரும் முன்னே அப்படிச்சா ஹீரோ யாரா அவன்? எங்கடா போச்சு? அவன் மாத கடையில் பாரு. இந்த இதுக்குள்ளே தான்டா இருக்கேன். போடா என்னது இந்த இதுக்குள்ளே தான்டா நிற்கிது. இந்த வருது பாரு. பூனையா? புரியலா? பூனை ஈரா அது என்ன பூனைடா? காட்டு பூனைடா சிவா. இல்ல சிறுத்தை குட்டி. சிறுத்தை குட்டியா? அண்ணா ஆமாண்ணா. சிறுத்தை குட்டியா? இல்லை பூனை தான். பின்னாடி வருது. சிவா பின்னாடி வா. தூக்கிடலாங்க. தூக்கிடலாமாவா? பூனை எப்படியாடா ஓடும்? இந்த அங்கே ஓடிடுச்சுரா. என் முன்னாடி காலையில் ஊதுனா பாரு யானை என்ன. யானை தான். போகும். அது யானையாக இருந்தால் போகும். வலிச்சு போகும். ஆனால் கணக்கு தெரியாது. நடந்து தான் போகும். மான் கண்டிப்பாக இருக்கும். மானை தூக்கி உள்ளேயாவது போடுறா வாடா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் டார்ச் அடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அனிமல்ஸை வந்து டிஸ்டர்ப் பண்ணாத மாதிரி அடிங்க. ஏன்னா அது வந்து மூஞ்சில் அடிச்சிங்கன்னா வந்து நம்மளை அட்டாக் வர்ற மாதிரி வருது. ஏன்னா ஒரு பைசன் வந்து எங்களை அட்டாக் பண்ண பார்த்துச்சு. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மெதுவாக போனீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அனிமல்ஸ் வந்து கண்டிப்பாக பார்க்க முடியும். வேகமாக போனீங்கன்னா கண்டிப்பாக பார்க்கவே முடியாது. ஸோ மெதுவாக பார்த்துட்டே போங்க. ஏய் அங்கே எதுவும் நிற்கிது சிவா. பின்னாடி வாயேன். ஆனால் யானைலாம் இல்லை. அது என்னடா? பறவையா? என்னது? என்னமோ பறந்து விழுகுது. நான் கூட அந்த வீடியோ பிள்ளைங்க கார் ஓட்டுறேன். நான் கார் ஓட்டினேன்னா எப்படின்னு பார்த்துக்க. எப்படின்னா நிப்பாட்டிக்க வேண்டியது. ஏய் ஏதோ கத்துதுன்னா அப்புறம் வேகமாக போயிட்டுருக்க. இங்கே கத்தல, அது லெஃப்ட் மூலையில் கத்தாயிருச்சு. கண்டிப்பாக யானை வரும். இருக்கண்டா சிவா. புறா இந்த அப்படியே நான் டார்ச் அடிக்கிறேன். அவனை அப்படியே ஜூம் பண்ணுறேன். ஏறா சிவா. மரம் குழி பறிக்குதா? பூராமே அதுக்காக தான்டா சிவா. என்ன எல்லாமே அந்த பார்க்கறதுக்கு தான் போகிறாங்க. ஹைடெக்டாக போட்டு சொல்கிறேன். லாரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து மணி இப்போ வந்து 1:15 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து இப்போ உடுமலைப்பேட்டை கீழே வந்தாச்சு. செக் போஸ்ட்டு
ஆக்சுவலாக எங்களால் யானை பார்க்க முடியல, இந்த ஃபெயிலியர் சொன்ன மாதிரி. ஆனால் மற்றபடி ஒரு 3 அனிமல்ஸ் பார்த்தோம். இப்போ பேக்கரியில் வந்து ஒரு டீயை போட்டு அப்படியே கிளம்பலான்னு பிளான் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மூணாறு ட்ரிப்பு வந்து டிசப்பாயின்மெண்ட்டில் முடிஞ்சிருக்கு. காரணம் என்னென்னா வந்து நம்மளால் யானை பார்க்க முடியல. ஸோ அதோட என்ட்ரன்ஸில் வந்து யானை இருந்துச்சு, யானை சிலை இருந்துச்சு. ஸோ இந்த யானையை பார்த்துக்கங்க. இதை பார்க்கறதுக்காக தான் நாங்கள் வந்து மூணாறு யானைக்குளம் வரைக்கும் போயிட்டு வந்துட்டோம். இதுதான் அந்த வரையாடு, இது வந்து அந்த யானை. நீங்கள் அங்கே பார்க்க முடியல அப்படின்னா வந்து போகிற வழியில் இங்கே பார்த்துட்டு போயிருங்க. ஏன்னா எல்லா டைமும் வந்து அந்த யானையை பார்க்க முடியாது. அங்கே யானை வந்து சீசன் டைமில் மட்டும்தான் வருது. ஸோ டிசப்பாயின்மெண்ட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக நான் இந்த யானையை பார்த்துட்டு போகிறேன். இங்கே மான் எல்லாமே இருக்குது, இது எல்லாமே பார்த்துக்கங்க. ஓகே, நம்மளோட சேனல் வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி 94, அதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்ம வந்து இப்போ 2 மணி ஆயிடுச்சு, நம்ம வீட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு விலாகில் வந்து மீட் பண்ணுவோம். இதே மாதிரி உங்களுக்கு நிறைய வீடியோஸ் வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். சரிங்களா? கண்டிப்பாக வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.